2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க நம்ம விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படும் நெருக்கடியுமே அதிகமாகி கொண்டே போகுது. கேப்டன் விஜயகாந்த் தன்னுடைய அப்பா அம்மா நினைவாக ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தை கட்டியிருந்தாரு. ஆக்கிரமிப்பு பகுதிகளில் கட்டப்பட்டதாக சொல்லி மண்டபத்துடைய ஒரு பகுதியை எடுத்து தள்ளப்பட்டது. அதன் பிறகுதான் விஜயகாந்த் சார் அரசியல இறங்க போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து எல்லோருக்குமே நினைவிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நடிகர் விஜய் அவர்கள் தற்போது நடந்திருக்காம். தமிழக வெற்றி கழகத்துடைய இளைஞரணி அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டம் பத்தியால்பேட்டையில் அமைந்திருக்கா. சோ இந்த கட்டிடம் ஆக்கிரமிப்பு பகுதியில கட்டப்பட்டு இருப்பதாக சொல்லி நேற்று போலீசார் உதவியுடன் அதிகாரிகள் இந்த கட்டிடத்தை தரமட்டமாக இடித்து நொறுக்கியிருக்காங்க. ஏற்கனவே விஜய் சார் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கருத்து தெரிவித்திருக்கும் சமயங்கள்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய் சார் சொந்தமாக சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி கொண்டிருக்கார் அப்படின்ற பிரச்சனையுமே ஒரு பக்கம் கிளப்பிட்டிருக்காரு. அதனாலதான் இந்த சம்பவமுமே நடைபெற்றுள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.